தந்தை உயிரிழந்த சோகத்துடன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவன் 341 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் தந்தை உயிரிழந்த சோகத்துடன் 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் பொதுத் தேர்வு எழுதிய நிலையில் 341 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியடைந்துள்ள சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை ராம்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தர்மலிங்கம். இவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இவரது மகன் செந்தில்வேலன் சிவகங்கை மன்னர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு உயிரி கணிதம் பயின்று வந்த நிலையில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கி நடைபெற்று முடிந்த நிலையில் செந்தில்வேலனும் அதற்கு தன்னை தயார்படுத்தி தேர்வெழுத காத்திருந்தபோது முதல் நாளான 3ஆம் தேதி தமிழ் தேர்வெழுத காலையில் தயாரான போது திடீரென செந்தில்வேலனின் தந்தை தர்மலிங்கம் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்துள்ளார். இருந்தபோதிலும் அந்த துக்கத்தையும் மறந்து செந்தில்வேலன் தேர்வு மையம் சென்று தமிழ் தேர்வை எழுதியதுடன் தேர்வு முடிந்து வீட்டிற்கு திரும்பியதும் தந்தை தர்மலிங்கத்தின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றார். இன்று தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் செந்தில்வேலன் 341 மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றியடைந்துள்ளார். இதனை தனது தாயிடம் மாணவன் தெரிவித்த நிலையில் கணவரின் புகைப்படம் முன்பு கதறி அழுத தாய் அவருக்கு ஆறுதல் கூறியதுடன் மாணவனுக்கு ஆசீர்வாதம் செய்தார். மாணவன் செந்தில்வேலன் தனது தந்தையின் கனவான மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவதே தனது லட்சியம் என சூளுரைத்தார். தந்தை உயிரிழந்த சோகத்துடன் தேர்வெழுதி அதில் தேர்ச்சியடைந்த மாணவனுக்கு பொதுமக்கள் தொடர்ந்து பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நீ நல்லா படிச்சு பாஸ் எல்லாம் ஆயிருக்காங்க. அப்பாவுக்கு மெடிக்கல் லைன் போகணும், அந்த ஆசையை நிறைவேற்றிரு.